வணக்க மக்களே, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். சட்டசபையில் இனி தரமான சம்பவம் இருக்கா? முன்னாள் முதல்வர் டு சபாநாயகர் ஓபிஎஸ்ஸின் அடுத்த அதிரடி பிளான் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் எனக்கூடிய சூழல்தான் தமிழக அரசியலிலே கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. தமிழக அரசியலில் வர இருக்கும் இந்த சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பன்னீர்செல்வத்தை திமுக பக்கம் இழுக்க முதல்வர் ஸ்டாலின் சபாநாயகர் பதவியே ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடும் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது அண்மையில் அதிமுகவின் 3 முறை முதலமைச்சராக இருந்து வந்தவர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் ஒருவரான பன்னீர்செல்வம் அவர்கள் தனது 50 ஆண்டுகால அரசியலை விட்டுவிட்டு திமுகவில் இணைந்திருப்பது என்பது அதிமுகவினுடைய ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. அது மட்டுமன்றி அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது தனி அமைப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் அவருக்கு குறிப்பாக சபாநாயகர் போன்ற ஒரு கௌரவமான பதவியை வழங்குவதன் மூலம்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுகவை தார்மீக ரீதியாக பலவீனப்படுத்த திமுக தலைமை அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. அதாவது அண்மையில் திமுகவில் இருந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கிய பதவி வழங்குவதன் மூலம் அதிமுகவினிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. மேலும் அனுபவம் வாய்ந்த ஒருவரை தான் அந்த உயரிய பதவியில் அமர்த்துவர் என்பது அவை நடவடிக்கைக்கு கண்டிப்பாக இது ஒரு வலு சேர்க்கும். அதே வேளையில் இது எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை கூட ஏற்படுத்துமா. அதாவது தந்திரமான நகர்வும் பார்க்கப்படுகிறது. இந்த வியூகம் என்பது உண்மையானால் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினரெல்லாம் தங்களது முன்னாள் சகவாசமான ஓபிஎஸ்ஸிடம் அனுமதி பெற்றுதான் பேச வேண்டிய சூழல் கண்டிப்பாக தமிழகத்தில் உருவாகுமா. இது அரசியல் தொண்டர்களிடையே ஒரு விதமான சங்கடத்தையும் அதிர்வலையை கண்டிப்பாக உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இருப்பினும் சபாநாயகர் பதவி என்பது நடுநிலையானது என்பதால் தீவிர அரசியல் பின்னணி கொண்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த இடத்திற்கு வரும்பொழுது எழும் விமர்சனங்களையும் திமுக கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தற்போது இது ஒரு அரசியல் வியூகமாக இருந்தாலும் ஓபிஎஸ் மற்றும் திமுக தரப்பிலிருந்து வந்த இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை தமிழக அரசியல் களமானது இந்த சபாநாயகர் அஸ்திரம் என்பது குறித்த ஒரு எதிர்பார்ப்பில் கண்டிப்பாக காணப்படுமா. அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு கண்டிப்பாக திமுக தலைமை ஒரு முக்கிய பதவி வழங்கப்படும் நிலையில்தான் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த சபாநாயகர் பதவி வழங்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறதா. இந்த செய்தி என்பது அதிமுக வட்டாரத்திலே ஒரு பெரும் சலசலப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. மேலும் இது மட்டுமன்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஸின் முக்குளத்தேவர் வாக்கு என்பது கண்டிப்பாக திமுகவிற்கு தென் தமிழகத்தில் ஒரு பலம் சேர்க்கும் விதமாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தென் தமிழகத்திலே கண்டிப்பாக வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.